ஃப்ரெண்ட்ஸ் நேரில் வணக்கம். இன்றைக்கி நம்ம அஸ்வினோட ரிட்டைர்மெண்ட் பற்றி பார்க்க போகணும்னு சொல்லிட்டு தமிழ் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சு நினைக்கிறேன். அதிலும் குறிப்பாக இன்னும் நிறையா பேர் நிறைய விஷயங்கள் இன்னமேட்டு தான் பேச ஆரம்பிப்பாங்கன்றதா உண்மை. ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி ஆஸ்திரேலியன் சீரீஸ் நடந்துட்டு இருக்கும் போதே எதற்காக அஸ்வின் இந்த மாதிரிலாம் பேசினார், ஸோ இந்த மாதிரி எதற்கு திடீர்னு அறிவிச்சாருன்னு சொல்லிட்டு இப்போ நிறையா பேர் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. ஸோ எல்லா ஃபேன்ஸுக்குமே இது கொஞ்சம் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும். எஸ், ஸோ 3 months பிஃபோர் கூட அவர்கிட்ட கேட்கும்போது அவர் இப்போதைக்கு எனக்கு ரிட்டைர்மெண்ட் பற்றி நான் யோசிக்கவே இல்லைன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். இப்போ ஆஸ்திரேலியன் சீரீஸில் இந்த மாதிரி இந்தியா ட்ராப் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த மேட்சோட இன்றைக்கி தான் என்னோட கடைசி நாள் இந்தியன் டீமோட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருக்காருன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். எஸ், கூட கேப்டன் ரோஹித் சர்மா இருந்தார். ரெண்டாவது அதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி பேசுனதாக இருக்கட்டும் அண்டு காம்பீர் கிட்ட பேசுனதாக இருக்கட்டும், ஸோ எல்லா விஷயங்களும் இப்போ சமூக வலைத்தளங்கள்லாம் வைரலாக போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக சொல்லணும். அப்படி அவர் என்னதான்ப்பா பேசினார் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் இப்போ ரொம்ப கெஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் விராட் கோலிகிட்ட பேசும்போது கண்டிப்பாக கண் கலங்கி பேசியிருப்பார். விராட் கோலியும் அவர் ஹக் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் உண்மையில் ஒரு கிரிக்கெட்டராக அந்த ஸ்டேஜில் அந்த டைமில் அவருக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ அஸ்வினிக்கு என்ன தான் நடந்துச்சுன்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. எஸ், 3 months பிஃபோர் ரிட்டைர்மெண்ட் பற்றி நான் யோசிக்கவே இல்லைன்னு சொன்ன ஒரு மனுஷர் ஸோ அதுக்கடுத்து கம்பேக்கை கொடுத்தாரு. ஸோ போலிங் மட்டும் இல்லை, பேட்டிங்கில் வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பேட்டர் ஆல்ரவுண்டராக அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு நிரந்தரமான இடம் அவருக்குன்னு கண்டிப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதற்கடுத்தபடியாக தான் அக்சர் பட்டேல் வந்தாங்க. ஸோ அக்சர் பட்டேல் வரும்போது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அக்சரா அஸ்வினான்னு சொல்லும்போது கண்டிப்பாக டெஸ்ட்டுக்கு அக்சரோட அஸ்வின் தான் கண்டிப்பாக வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த சீரீஸில் வாஷிங்டன் சுந்தர் அவரோட இடத்துல இருந்தார். ஸோ அவருக்கும் அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வாஷிங்டன் சுந்தரம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் அஸ்வின் ஆல்சோ கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியன் டீமுக்கு நடுவில் கொஞ்சம் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திச்சா இல்லாட்டி செலக்டர்ஸ் மத்தியில் ஒரு என்னமோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்துச்சுன்னு தெரில. ஸோ இருந்தாலும் அஸ்வின் திடீர்னு இதுதான் என்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதற்கு அடுத்து அவரும் சொல்லியிருந்தார். ஸோ கொஷின்ஸ்லாம் பேசுகிறதுக்கெலாம் இப்போது டைம் இல்லைன்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தார். ஸோ இது ரொம்ப இமோஷ்னலாக ஒரு தருணம், இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுட்டு போயிட்டார். ஸோ அதற்கடுத்தபடியாக ரோஹித் சர்மா கிட்ட எல்லாருமே கொஷின் கேட்டாங்க. ஸோ ரோஹித் சர்மா அதுதான் சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொல்லும்போது நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கான ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அவர் ஒரு டிசிஷன் எடுக்கிறாருன்னா அதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறோன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் இந்த மாதிரி பேசுனது மூலம் நமக்கு சில விஷயம் என்ன புரியுதுன்னா கண்டிப்பாக யங் டேலண்டட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வழிபடணுன்ற மாதிரி தான் அவர் பேசியிருந்தாலுமே ஸோ அதற்கு இப்போ என்ன அவசரன்ற மாதிரி தான் எல்லாருமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ கூட நிறைய பேர் இல்லை ஒரு கம்பேக் கொடுக்கணும், திரும்ப வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டிபேட் ஷோவே போயிட்டுருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். இருந்தாலும் அஸ்வின் அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா கண்டிப்பாக அவரோட முடிவில் அவர் ஸ்ட்ராங்காக தான் இருப்பார். மேக்ஸிமம் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம தோனி ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது நிறைய பேர் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவரும் சீரியஸ் நடுவில் தான் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருந்தார். இப்போது அந்த வழியில் நம்ம அஸ்வினும் அறிவிச்சிருக்காரு. ஸோ ஓகே, இதெல்லாமே ஓகே தான் பார்ப்பி, நீ என்னப்பா சொல்ல வர ஃபஸ்ட் அதை சொல்லுன்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. எஸ், இப்போது ரீசெண்ட் பீரியடாகவே அஸ்வின் பங்களாதேஷ் சீரீஸ்க்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நியூசிலாந்தில் தான் பயங்கரமாக இந்தியா அடி வாங்கிச்சுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அப்போயே அவர் நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ பீடா கூட அதுக்கு பதில் வச்சிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பல வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அந்த டயத்தில் அவர் எவ்வளோ ஸ்டெபனாக இருந்தார், எவ்வளோ ஃப்ராங்காக ஓப்பனாக சில விஷயம் பேசியிருந்தார். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஓப்பனாக பேசுகிற மனுஷன் இப்போ திடீர்னு ஆஸ்திரேலியன் சீரீஸில் அதுவும் பிங்க் டெஸ்ட் பாலில் அவரை இறக்கியிருந்தாங்க. இருந்தாலும் அவரால் அவர் நினச்ச மாதிரி விக்கெட்ஸ் எடுக்க முடியலன்றது உண்மை தான். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அந்த தோல்வி அவர் மனதளவு பாதிச்சிருச்சா இல்லை வேறு எதுவும் காரணங்கள் இருக்கான்ற மாதிரி நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தோட இப்போ நிறையா பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரோஹித் சர்மா அண்ட் கோலியை ரிட்டைர்மெண்ட் ஆகுங்க. ஸோ இன்னமேட்டு எதுக்கு நீங்கள் இந்தியன் டீமுக்கு இடைஞ்சலாக இருக்கிறீங்க. ஸோ உங்களோட ஸ்டேஜில் அதாவது நீங்கள் ஃபார்மில் இருக்கும்போது யங் பேட்ஸ்மேனாக இருக்கும்போது இந்தியாவுக்கு நிறையா பண்ணிட்டீங்க. இப்போ நிறையா பேர் க்யூவில் நிற்கிறாங்க இடம் கிடைக்காதுன்னு. ஸோ அவங்களோட இடத்த அடைச்சிக்கிட்டீங்க இருக்குன்ற மாதிரி நிறையா பேர் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம சோஷியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போது இந்த மாதிரி கேள்விகள்லாம் அவங்க நோக்கி போகும்போது பிசிசிஐயில் அந்த சைட்லேருந்து எல்லாருக்கும் யோசிக்கிற ஒரே விஷயம்னா அஸ்வின் இருக்கும்போது நம்ம ரோஹித் அண்டு கோலி எப்படி சொல்ல முடியுன்ற மாதிரி நிறையா பேர் யோசிச்சிருக்கலாம். இல்லை பிசிசிஐ கூட அதை சொல்லியிருக்கலாம். ஸோ அதனாலே எல்லா மேனேஜ்மெண்ட்டும் பேசியிருக்கலாம்ன்ற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி இருந்திருக்கலாம் நம்ம சொல்லலாம். இருந்தாலும் இந்த மாதிரி அஃபிஷியலாக ஒரு அதுவும் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு சீரீஸ் போயிருக்கும்போது அந்த இடத்த தன்னை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும்போது அவர் தேர்ட் டெஸ்ட்டில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலன்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். இருந்தாலும் அந்த விராட் கோலி கூட அந்த கான்வர்சேஷன் என்ன பேசியிருப்பார், ரெண்டாவது உள்ளே போயிட்டு காம்பீர் முன்னாடி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் என்ன பேசுகிறது தெரியல. காம்பீர் எவ்வளோ சைலண்ட்டாக எப்படி இருந்தால் நம்ம பார்த்துருப்போம். ஒருவேளை அவரும் ஓப்பனாக சொல்லிட்டு போகிறோம். ஏன்னா காம்பீர்னால் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிட்டு வர எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த சீரியஸோடு நீ கிளம்புற நல்லதுன்ற மாதிரி பேசியிருக்காரா
இல்லை எப்படின்னு தெரில. அதை நான் சொன்னாலே கண்டிப்பாக அஸ்வின் தெரிஞ்சிருக்கும். சரி இந்த சீரிஸோட இது கிளம்ப நான் இப்போயே கிளம்புன்ற மாதிரி கிளம்பிருக்கலாம். அதுதான் வந்து நம்மளோட ஸ்டைல் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ என்ன வேணும் நடந்திருக்கலாம்ன்றதான் உண்மை. இதெல்லாத்தையும் தாண்டி அந்த ப்ரெஷர் வந்து யார் மூலமாக வந்துச்சுன்னா இப்போ எல்லாருமே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் உண்மை. ஸோ உண்மையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னால் மட்டும் நமக்கு எல்லாம் தெரிய வரும். ஸோ மேக்ஸிமம் யாருமே அப்படி ஓப்பனாக பேச மாட்டாங்க. இருந்தாலும் வந்து அவர் அடுத்தடுத்து யூடியூப்ஸ் நிறைய விஷயங்கள் பேசுவார். ஸோ அப்போது நம்ம சில விஷயங்கள் புரிய வரும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில் விஷயத்தில் சில விஷயம் ஓப்பனாக பேசியிருந்தேன், நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். எஸ் இந்த மாதிரி இளவரசன் ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்கன்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார். ஸோ அப்போவே வந்து இதுக்கான ஒரு தீப்பொறி வந்து அவர் பற்ற வச்சுட்டாருன்றது தான் உண்மை. ஸோ எப்படி பிசிசிஐ செலக்டரை எடுத்து இந்த மாதிரி பேசலான்ற மாதிரி எல்லாருமே அப்போயே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நியூசிலாந்து தோல்வி, இப்போ பிங்க் பால் தோல்வி, இது ரெண்டுமே வந்து அவர் மேலே இன்னும் ப்ரெஷர் வந்து அதிகப்படுத்திருக்குன்னா கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இதற்கு அடுத்தபடியாக இப்போ அஸ்வினி கிளம்பிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அடுத்த டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி தான். வேறு ஆப்ஷனே கிடையாதுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அதற்காக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அஸ்வின் அவரை வெளியே அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி தான் இப்போ சொல்கிறாங்க. ஆக்சுவலாக உள்ளே என்ன வேணால் நம்ம பேசலாம், ஆனால் சில விஷயங்கள் நம்ம புரியும். சில விஷயம் நடக்குதுனாலே இந்த மாதிரி வந்து ஒரு சீரியஸ் நடுவில் சொல்கிறாங்கனால கண்டிப்பாக வந்து அஸ்வின் சில விஷயங்கள் வந்து கன்வே பண்ணியிருப்பாங்கன்றதா உண்மை. ஸோ அது வந்து யார் மூலமாக வந்துச்சுன்னு தான் இப்போ எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து காம்பீருக்கு தெரியாமல் நடந்திருக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்வேன். எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஒரு டீம் மேட்ஸ் கிட்ட கன்வே பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் கன்வே பண்ணுற விஷயம் எல்லாமே கண்டிப்பாக வந்து காம்பீருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ காம்பீர் தலைமையில் இனி அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும்ன்றது எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் விட டெஸ்ட்டுக்கு காம்பீர் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. எஸ் அதையும் நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். எஸ் ஒயிட் பால் அண்டு ரெட் பால்னு சொல்லிட்டு 2 இதாக பிரித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ரெட் பாலுக்கு கண்டிப்பாக இன்னொரு நல்ல ஹெட் கோச் வேணும்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரி டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு தெரில. இவ்வளோ நேரம் பிசிசிஐயில் இருந்தவர் இப்போ ஐசிசிஐ வேறு போயிட்டார். ஸோ அவர் வந்து இன்னும் என்னென்ன முடிவெல்லாம் எடுக்க போகிறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்தியன் டீமை பற்றி அவரும் யோசிக்காமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இது ரிலேட்டடாக நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தால் கண்டிப்பாக அதே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒரு அஸ்வின் ஒரு லெஜண்ட், ஒரு இந்தியன் கிரிக்கெட்டுக்காக நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. இப்போது 2020 பார்த்தீங்கன்னா 72 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதற்கடுத்தபடியாக ஓடியில் பார்த்தீங்கன்னா 156 விக்கெட் எடுத்திருக்காரு. டெஸ்ட்டில் குறிப்பாக வந்து 537 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ உண்மையில் வந்து இது வந்து சாதாரண ஒரு பவுலரால் வந்து இந்த மைல் ஸ்டோன் வந்து ரீச் பண்ணிட முடியாதுன்றதான் உண்மை. ஸோ அஸ்வின் உண்மையில் ஒரு லெஜெண்டாக இந்தியன் டீமுக்கு கிடைச்ச ஒரு பொக்கேஷன் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். எஸ் லெஜெண்ட் டசன்ட் ஹேவ் ரிட்டையர்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து பிசிசிஎல் அஃபிஷியல் நிறைய போஸ்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்னதான் இருந்தால் நம்ம தமிழ்நாடு ஃபேன்ஸை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஒரு சிஎஸ்கே வந்து எல்லாருமே வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ இருந்தாலும் ஒரு சர்வீஸை கிரிக்கெட்லேருந்து ஒருத்தர் வந்து வெளியே வராரு, எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் அனௌன்ஸ்மெண்ட்டுமே இல்லை வெளியே வராரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். அவர் இப்போ ஃபுல் ஃபார்மாக வந்து சிஎஸ்கேல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறான்னு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இருந்தாலும் நம்ம தோனி ரிட்டையர் ஆகும்போது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம அஸ்வின் ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம்ன்றதான் உண்மை. ஸோ கூடிய சீக்கிரம் அவரோட வீடியோக்காக தான் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்பாரு. ஸோ இப்போதைக்கு அவருக்கான டைம் கண்டிப்பாக கொடுக்கணும்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ உடனே வந்து அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஸோ கண்டிப்பாக அவர் மனதளவு ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்கும் இந்த தருணங்கள். ஸோ அவருக்கான ஸ்பேஸ் அவருக்கான டைம் கண்டிப்பாக கொடுக்கணும் தான் எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர்த்து இன்னும் நிறையா விஷயங்கள் இந்த டெஸ்ட்டு சீரீஸ் முடியும் போது இன்னும் அதிரடி மாற்றங்கள் நிறையா வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியாக இருக்கட்டும், ரெண்டாவது அவர் கண்டினியூ பண்ணுறதா இருக்கட்டும், குறிப்பாக வந்து விராட் கோலியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறையா முடிவுகள் வரப்போகுது. ஸோ இந்தியன் கிரிக்கெட் டீம் மேனேஜ்மெண்ட்டில் என்ன தான் நடக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு 15 நாளில் வந்து எல்லாமே தெரிய வரும்ன்றத உண்மை. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஐபிஎலுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் நடக்கும். ஸோ ஐசிசிஐ சேர்மேனாக ஆன பிறகு நிறையா விஷயங்கள் இந்தியன் டீமில் மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா நடக்க ஆரம்பிச்சுன்றதான் உண்மை. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை தவிர்த்து நிறைய சுவாரஸ்யமான விஷயம் அடுத்து கொடுக்குறத நான் வெயிட் பண்ணிருக்கேன். இது ரிலேட்டடாக வேறு என்ன நியூஸ் வேறு என்ன விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதையும் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ ஆதரவு கொடுங்க. இத்தோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடப்படுது சண்முகம்.